Hi friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்இடி டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் வந்து இன்புட். ஸோ இது வந்துட்டு ஒரு எல்இடி ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, எல்இடி டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் அசம்பிளிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, காலம் அசம்பிளி, இந்த லேடர் இருக்குது, அண்டு டாப்பில் இந்த ஃப்ரேம் இருக்குது. ஸோ 3 அசம்பிளி இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எல்இடி டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர் பார்ட் 1ல் நம்ம காலம் அசம்பிளி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ காலமோட டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே இருக்குது, தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 406.4 10mm, ஓகேங்களா. இது பேஸ் பிளேட் இருக்குது. அண்ட் டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சீட்டிங் பிளேட் இருக்குது. தென் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அண்ட் ஒயரிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெக்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்லா வந்துட்டு நம்ம யூகே என்வரான்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரிட்டு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ பேசிக்காக ஒரு 2 ரோ வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 2 into 6000 அண்ட் ஒய் டைரக்ஷனில் 2 into 1000 மாடிஃபை. ஸோ இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு 3 மீட்டரில் ஒரு லெவல், 5447ல் ஒரு லெவல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த லெவலை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு 3 மீட்டர் 5447. ஸோ லேபிள் கொடுத்துக்கலாம் கரஸ்பாண்டிங். ஸோ அதே மாதிரியே ஒய் லேபிள் கொடுத்துக்கலாம். 1 2 3 ப்ளஸ் 3 மீட்டர் ப்ளஸ் 5447 கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ ரீட்ராகு. இப்போ கிரிட் வியூஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரிட் வியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், கிரியேட் வியூ அலாங் கிரிட் லைன்ஸ், ஜஸ்ட்டு கிரியேட். இப்போ கிரிட் வியூ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மிடில் தான் நம்ம இந்த காலம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது பிளான் வியூ. அப்புறம் கிரிட் 2. ஸோ இந்த 2 வியூவுமே நான் டைல் வெர்டிக்கல் கொடுக்குறேன். ஸோ பேரலாக அந்த 2 வியூவும் நான் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டீல் காலம், காலம் இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ காலமோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, ஸோ 406.4 into 10mm திக். ஸோ டபுள் கிளிக். ஸோ காலம் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிஹெச்எஸ், சர்க்குலர் ஹாலோ செக்ஷன். ஸோ சர்க்குலர் ஹாலோ செக்ஷனில் 406.4 10mm திக் கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே, ஸோ பாட்டம் லெவல் வந்து 0 பண்ணிக்கலாம். டாப் லெவல் வந்துட்டு ஸோ 3 மீட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம். நம்ம கனெக்ஷன் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். ஸோ டாப் லெவல் 3 மீட்டர். ஸோ இதில் பார்ட் மார்க் கொடுத்துக்கலாம். பார்ட் மார்க் வந்துட்டு சி, அசம்பிளி மார்க் வந்து சிஏ, சிஏ காலம் அசம்பிளி கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இப்போ காலம் மெம்பர் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேஸ் பிளேட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பேஸ் பிளேட் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செக்ஷன் 1. செக்ஷன் 1 வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த பேஸ் பிளேட்டோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25mm பிளேட்டு. ஸோ டயா வந்து 600.
ஸோ பிசிடி பிச் சர்க்கிள் டயாமீட்டர் வந்துட்டு 490 அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸ்டிஃப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 mm திக்கு, அதோட டைமென்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ சர்க்குலர் பேஸ் பிளேட் எடுத்துக்கலாம். ஸோ பிக் பண்ணிவிட்டு பாட்டை பிக் பண்ணிவிட்டு தென் பொசிஷன். ஓகே, சர்க்குலர் பிளேட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளேல ஹோல்ஸை வந்துட்டு எக்ஸாக்ட் கொடுத்துடலாம். வெல்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மாடிஃபை. ஓகே, ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக். ஸோ பார்ட்ஸ் போகிறோம். ஸோ திக்னஸ் வந்துட்டு நமக்கு 25 கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் பிளேட்டோட திக்னஸ் 25 mm அண்ட் டைமென்ஷன்ஸ் டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 இல்லை 600. பொசிஷன் நம்பர் வந்துட்டு இதை நம்ம பிபின்னு கொடுத்துடலாம். பேஸ் பிளேட். ஓகே, மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். S275. ஓகேங்களா. நேம் வந்துட்டு பேஸ் பிளேட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டிஃப்னர். ஸ்டிஃப்னர் வந்துட்டு ஹைட் வந்து 100, வித்து வந்து 97. ஸோ ஹைட் 100, வித்து வந்து 97, 10 mm. இது ஸ்டிஃப்னர் பிளேட் வந்து ST 1. ஸோ மெட்டீரியல் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டிஃப்னர் பிளேட் கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இப்போ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கட்டு அந்த லென்த்து கொடுக்கணும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு 30. ஸோ 30 30 கொடுத்துட்டு மாடிஃபை. இப்போ நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10 போல்ட் இருக்குது. M24. ஸோ அதோட பிசிடி வந்துட்டு 490. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் 10, பிசிடி 490. ஸோ 8.8. ஸோ இது வந்துட்டு M24. டாலரன்ஸ் வந்துட்டு 2 mm கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதுதான் இன்புட்டு. ஸோ கரெக்டாக நம்ம வந்து சென்டரில் வந்துட்டு ஹோல் வர மாதிரி ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மிடில் வந்துட்டு 80 டயாக்கு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதை கொடுக்கறதுக்கு இங்கே கொடுத்துடலாம் 80 டயா. ஸோ எர்த்திங் பர்பஸ்க்காக இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 80 டயா ஹோல். இப்போ 3Dயில் பார்க்கலாம். Ctrl P. ஸோ இந்த ராடு எனக்கு தெரியறதுக்கு வந்துட்டு ஆங்கர் ராட் போயிட்டு பேஸ் பிளேட் வித் ஆங்கர் ராட். ஸோ இந்த மாதிரி டைப் தான். ஸோ இதில் டைப் மாற்றிட்டு நம்ம மாடிஃபை கொடுத்துடலாம். நம்ம இன்புட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம காலம் பிளேஸ் பண்ணியாச்சு அண்டு பேஸ் பிளேட். க்ளோஸ் பண்ணுங்க.
இப்போ எலிவேஷன் வியூ எடுத்துக்கலாம். வியூ லிஸ்ட்டில் grid 2 எலிவேஷன். இப்போ இந்த மேலே இருக்க சீட்டிங் பிளேட், காலம் சீட்டிங் பிளேட் அல்லது காலம் கனெக்டிங் பிளேட். ஸோ இதோட திக்னஸ் வந்துட்டு 20 mm. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 20 mm பிளேட்டு. ஸோ இது டாப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், காலம் டாப்பில். ஸோ இதோட லெவல் வந்துட்டு 2980, அந்த பிளேட்டோட டாப் லெவல். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் இருக்குது, அது வந்துட்டு அந்த ஃப்ரேம் மாடல் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த லெவலில் இருந்து ஒரு 20 mm கீழே வந்து நான் வந்து பிக் பண்ணி இந்த கனெக்டிங் பிளேட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு சர்க்குலர் பேஸ் பிளேட் இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு பார்ட்டு. ஸோ இந்த எட்ஜிலேயே செலக்ட் பண்ணால் அப்படின்னா எனக்கு வந்து டாப் லெவல் இங்கே 3000 வந்துடும். ஸோ எனக்கு வந்து 20 mm வந்து கேப் இருக்கணும். அப்போ தான் இந்த சீட்டிங் பிளேட் வந்து நான் போட முடியும். ஸோ அதனால் காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிக் பார்ட்டு. ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் இருந்து ஸோ டைரக்ஷன் ஒரு 20 mm கீழே. ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட பிளான் வியூ பார்க்குறதுக்கு 3000 லெவலில் எடுத்துக்கலாம். வியூ லிஸ்ட்டில் 3000 லெவல் ரீட்ரா வியூ. ஸோ இதில் வெல்டு டிஸ்பிளே ஆஃப் பண்ணிடலாம். ஹோல்ஸ் வந்து எக்ஸாக்ட், மாடிஃபை, ஓகே. ஓகேங்களா, இப்போ இந்த காம்பனண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பிளேட் வந்துட்டு திக்னஸ் 20 அண்ட் இந்த பிளேட்டோட சைஸ் வந்துட்டு ஸோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 எடுத்திருக்காங்க. செக்ஷன் 4 வந்து இங்கே இருக்குது. டாப் பிளேட் ஸோ 20 mm பிளேட்டு. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் பிளேட். ஓகே, 680க்கு 490. ஸோ நம்ம ஒரு டைமென்ஷன் தான் கொடுக்க முடியும். நம்ம தென் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போது 680 கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இது வந்துட்டு காலம் கனெக்டிங் பிளேட் சிசிபின்னு கொடுத்துக்கலாம். காலம் பிளேட். தென் ஸ்டிஃப்னர் அது 10 mm திக்னஸ் தான், 10 mm பிளேட்டு. ஸோ ஹைட் வந்துட்டு 150, வித்து வந்துட்டு 65. ஹைட் வந்துட்டு 150, வித்து வந்துட்டு 65 கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ தென் கட்டு கொடுக்கணும். கட்டு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கட் வந்துட்டு 25, வெர்டிக்கல் கட் நம்ம டைமென்ஷன் எடுத்துக்கலாம், இதில் கொடுக்கல. ஸோ வந்து 40, 25, 40. ஹரிசாண்டல் வந்து 25, வெர்டிக்கல் வந்துட்டு 40. ஹரிசாண்டல் 25, வெர்டிக்கல் 40. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. இப்போ 3Dயில் பார்க்கலாம். Shift 4. ஸோ இதான் நம்ம கிரியேட் பண்ண டாப் பிளேட் அண்டு ஸ்டிஃப்னர். ஸோ மிடில் இந்த ஹோல் எனக்கு வேணாம். ஸோ ஹோல் டயம் வந்துட்டு இதில் 75 கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் பிளேட் 2 பிளேட் போட்டுட்டு நம்ம மேனுவலாக இந்த ஹோல் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ஹோலை வந்து நான் டெலிட் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிவிட்டு Shift 2. ஓகே, ஸோ இந்த போல்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த மாதிரி சர்க்குலர் டைப்பில் நமக்கு இல்லை, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, லீனியராக தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிஃப்னரை நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். இந்த மிடில் இருந்து 33.71.
ஸோ நம்ம வந்துட்டு இதை 33ன்னு வச்சுக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து 33. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலரை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட்டாக மாற்றிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு தென் ஸோ இந்த 33 ஆங்கிளுக்கு நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடிட் பாயிண்ட்ஸு along arc using center and arc point. ஸோ என்னோட ஆங்கிள் வந்துட்டு 33. அப்ளை. ஓகே. ஸோ இந்த சென்டர் இதிலேருந்து இந்த பாயிண்ட் டிஸ்பிளேயில் பாயிண்ட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். மாடிஃபை. ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த பாயிண்டில் இருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்டிஃப்னரை நான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இங்கே எனக்கு இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் கொடுக்குறோமோ அந்த ஆங்கிளுக்கு அப்படியே இந்த செட்டப், அதாவது இந்த போல்ட் அண்டு ஸ்டிஃப்னர் அப்படியே ஆஃப்செட் ஆகிக்கும். ஸோ இந்த ஸ்டிஃப்னர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு நான் மெஷர் பண்ணணும். ஸோ ஆங்கிள் சென்டர் பாயிண்ட்டு இந்த ஸ்டிஃப்னரோட மிட். ஸோ 15 டிகிரி இருக்குது எனக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 15 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் வேணும், அதனால் இங்கே மைனஸ் கொடுத்துட்டு ஓகே. இப்போ நான் திருப்பி இங்கே 0 கொடுக்குறேன். ஸோ வேல்யூ எதுவும் இல்லை. பிக் பண்ணிவிட்டு மாடிஃபை. ஸோ இந்த -15 என்ன பண்ணுது அப்படின்னா, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து 15 டிகிரி. ஸோ இதை வந்துட்டு இந்த ஸ்டிஃப்னரை வந்துட்டு இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்காக நான் -15 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டிஃப்னர் வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிஃப்னரை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ திக்னஸ் வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வில் எக்ஸ்ப்ளோர். ஓகே. ஸோ இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் எக்ஸ்ப்ளோர். ஓகே. ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் சைஸை வந்து மாற்றணும். ஸோ 680 490 இதான் என்னோடய சைஸு. ஸோ இங்கே வந்துட்டு நான் 490 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மாடிஃபை. ஓகே. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 680 490. ஸோ இதான் டைமென்ஷன்ஸ். ஓகே. இப்போ இந்த போல்ட்டை வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். சிமிலராக இந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டிஃப்னர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிஃப்னரில் இருந்து அடுத்த ஸ்டிஃப்னரோட ஆங்கிள் வந்துட்டு 38. இது மாதிரி எத்தனை காப்பி எனக்கு வேணும்னா 1 2 3 3 காப்பி எனக்கு வேணும். ஸோ இந்த ஸ்டிஃப்னர் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி ஸ்பெஷல் ரொட்டேட். ஸோ இது வந்து எனக்கு ஆரிஜின், ஆங்கிள் வந்துட்டு 38, காப்பி வந்துட்டு 3. ஸோ காப்பி எனக்கு 3 காப்பி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம மிரர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டிஃப்னர் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி ஸ்பெஷல் மிரர். ஸோ இதுதான் எனக்கு மிரர் லைன். சூஸ் பண்ணிவிட்டு காப்பி. ஸோ இப்போ நம்ம ஸ்டிஃப்னர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு போல்ட்டிங். இந்த ஹோல் டயா வந்துட்டு 26. ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எட்ஜு வந்துட்டு 109 136 136 வந்து பிச் வேல்யூ. கேஜ் வந்துட்டு 500. ஓகே ரைட். இப்போது ஸ்டீல் போல்ட்டு. ஸோ இது மெயின் பார்ட். பிக் பண்ணிவிட்டு மிடில் மோஸ்ட் பட்டன். ஸோ பாயிண்ட் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த போல்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறோம். எட்ஜ் டிஸ்டன்ஸ் 109, 136, 136ல் 2 போல்ட். 109 2 into 136 அண்ட் பிட்ச் வந்துட்டு கொடுத்தாச்சு. கேஜ் வந்து 500. ஹோல் டயா வந்து 26, 24 2 mm டாலரன்ஸ். ஸோ இப்போ இந்த போல்ட் ஸ்பேசிங் மெஷர் பண்ணிக்கலாம். எடிட், மெஷர், போல்ட் ஸ்பேசிங், போல்ட்டு அண்டு பார்ட். ஸோ இதான் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த டாப் பிளேட்டு வித் ஸ்டிஃப்னர் இதை வந்துட்டு நம்ம மாடல் பண்ணியாச்சு. இப்போ 3Dயில் பார்க்கலாம். Ctrl P. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காலமில் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட செக்ஷன் வந்துட்டு 2. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு ஓப்பனிங், அதாவது ஓப்பனிங் வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ இதான் வந்து கட் பார்ட் ஃபார் ஓப்பனிங். ஸோ இந்த பார்ட் நான் செலக்ட் பண்ண பார்ட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி இப்போ எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு ஆங்கிள் வேணும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆங்கிள், ஸோ இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ 52. சிமிலராக இது வந்துட்டு 52. ஸோ 52 52க்கு நம்ம வந்து ஆங்கிள் எடுத்து இதை கட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட லெவல், எந்த லெவலில் இந்த ஓப்பனிங் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட்டிங் ஓப்பனிங்கோட டாப் லெவல் வந்துட்டு 1110. ஸோ நம்ம 1110க்கு ஒரு வியூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ, நியூ வியூ, பேசிக் வியூ. ஸோ XYல இருந்து எனக்கு 1110 கொடுத்துட்டு கிரியேட். ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம 1110க்கு ஒரு வியூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆங்கிளுக்கான பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடிட் போயிட்டு பாயிண்ட்ஸு, அலாங் ஆர்க் யூஸிங் சென்டர் அண்ட் ஆர்க் பாயிண்ட் இதை பிக் பண்ணிவிட்டு 52 டிகிரிக்கு நமக்கு பாயிண்ட் வேணும். அப்ளை, ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இங்கேருந்து எனக்கு 52. சிம்லராக -52ல் எனக்கு ஒரு பாயிண்ட். அப்ளை, ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த லெவலில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கிரிட் 2 நம்ம எடுத்த லெவல். இப்போ இந்த லெவலை செக் பண்ணிக்கலாம். 1110. ஓகே, ஸோ இதே மாதிரியே நம்ம பாயிண்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணலாம். ஆனால் நம்ம கட்டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் வந்துடும். நமக்கு பெர்பெண்டிகுலராக கட் வேணும்னா இந்த மாதிரி பிளான் வியூவில் பாயிண்ட் எடுத்து தான் நம்ம ஓப்பனிங் எடுக்கணும். ஸோ இப்போ ஓப்பனிங் வந்துட்டு பாலியன் கட்டில் பண்ணலாம்.
பாலிகன் கட் பிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் பிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப்பு, இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்க் பாயிண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாடிஃபை. இந்த கட்டை செலக்ட் பண்ணி நம்ம இந்த கட்டை எடுக்கிற வரைக்கும் ட்ராக் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். சிமிலராக இந்த கட்டையும் இதே மாதிரியே ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கலாம். டிஸ்பிளேல கட்ஸ், ஓகே. இப்போ டிஸ்பிளேல கட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மாடிஃபை, ஓகே. ஸோ இப்போ நமக்கு கட்ஸு கரெக்டாக இருக்குது. டிஸ்பிளே, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், மாடிஃபை, ஓகே. இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்துடலாம். த்ரீ டி. ஸோ கட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கு எடுத்திருக்கு கட்டு, ஓகே. இப்போது கிரிட்டு டூலேருந்து பார்க்கும்போது எனக்கு கட்டு வந்து பின்னாடி பேக் சைடில் இருக்கும், அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி எனக்கு கட்டு ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி நான் ஒரு வியூ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ வியூ, நியூ வியூ யூஸிங் 2 பாயிண்ட். ஸோ ஏரோ டைரக்ஷன் தான் நமக்கு வியூ பார்க்குறது. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷனில் ஏரோ டைரக்ஷனில் நான் வியூ பார்க்குறேன். இப்போ கட்டு எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. ஸோ கிரிட்டு 2 பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி தெரிகிற மாதிரி ஒரு வியூ எடுத்துட்டேன். ஸோ அந்த வியூ இங்கே இருக்குது, ஓகே. ஸோ இதில் கட்ஸ் அண்ட் ஆர்டர் மெட்டீரியல் இதை வந்து ஆன் பண்ணிடலாம். மாடிஃபை, ஓகே, ரைட். ஸோ இந்த ஃபுல் லென்த்துக்கு அந்த கட்டு இருக்குது. நம்ம எடுத்த லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த கட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2940 தான் இந்த கட்டோட ஹைட்டு இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னா இது டாப் லெவல், அந்த கட்டு ஓப்பனிங்கோட டாப் லெவல், இது வந்துட்டு பாட்டம் லெவல். ஸோ அந்த கட்டு வந்துட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 420க்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த லென்த்தை வந்துட்டு 420 கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ நம்ம பிக் பண்ண பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஆஃப்செட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே டெப்த்தில் வந்து வேல்யூ கொடுத்துருக்கோம். இதை 0 பண்ணிடுங்க, ஓகே. ஸோ மிடில் இருக்குது, இதை வந்து ஃப்ரண்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஓப்பனிங்கோட கரெக்ட் பொசிஷன். அந்த ஓப்பனிங் வந்துட்டு நமக்கு 420 இருக்கணும். டாப் லெவல் பாட்டம் லெவல் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 1110 3D வியூ. ஸோ காலம் பிளேஸ் பண்ணிட்டோம், பேஸ் பிளேட் அண்டு டாப் சீட்டிங் பிளேட், அப்புறம் இந்த ஓப்பனிங். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பிளேட் போட்டு ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அது பிளேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் எம்எம் பிளேட். ஸோ இங்கே இருக்குது. ஸோ சிம்லராக இதோட லெவல் எங்கே இருக்குன்னா ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸோட லெவல் நமக்கு வேணும். ஸோ இந்த லெவல் இதை எடுத்துக்கலாம்.
760 இந்த லெவலில் தான் இந்த பிளேட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேட்டும் இந்த ஆங்கிளும். ஓகே, ஸோ இதோட ஃபோட்டோ நான் வந்து காட்டுறேன். இப்போ மாடல் பண்ண ஃபோட்டோ, அந்த காலம் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். காலம் ஓப்பனிங், சர்க்குலர் பிளேட் வித் ஸ்டிஃப்னர், அதே மாதிரி மேலே டாப்பில் இருக்க சீட்டிங் பிளேட்டு அதோட ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸோ இது சாம்பிள் மாடல் வந்துட்டு நம்ம மாடல் பண்ணியிருக்கோம். இதோட வீடியோஸு இந்த பார்க்லேயே வரும் உங்களுக்கு, இதோட மேக்கிங் வீடியோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஆங்கிள் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லெவலுக்கு நம்ம ஒரு வியூ ஜென்ரேட் பண்ணணும். $760 இந்த லெவலுக்கு நம்ம ஒரு வியூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வியூ, நியூ வியூ, பேசிக் வியூ, இதில் பார்த்துட்டா 760 கொடுத்துட்டு கிரியேட். ஓகே, ஸோ வியூ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் பிளான் போய்க்கலாம். ஸோ ஓப்பனிங்க்கு இந்த பக்கம் இந்த ஆங்கிள் இருக்குது அண்டு பிளேட் இருக்குது. ஸோ இந்த பிளேட் வந்து சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து இந்த பிளேட்டோட எட்ஜு 132. ஸோ அப்போ நம்ம 132க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கலாம். எடிட் லைன். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு 132 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் தான் அந்த பிளேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஸ்டீல் பீம் எடுத்துட்டேன். இதோட ஹைட் வந்துட்டு 44. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு 44 இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளேட் ப்ரொஃபைலாக மாற்றிடலாம். பிளேட் thickness வந்துட்டு 6 mm. ஸோ இந்த பிளேட்டோட சைஸ் வந்துட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 75. ஹைட் வந்துட்டு 75. ஸோ அதனால் இதை 75/6 மாடிஃபை. ஸோ இது மிடில் இருக்குது, எனக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் கரெக்ட் பொசிஷன். ஓகே, ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம பிளேட் இங்கே தான் போட்டோம். ஸோ இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது நமக்கு திக்னஸ் தான் தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ இந்த பிளேட்டோட திக்னஸ் தெரியும். ஸோ இதில் சைட் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேட்டோட ஏரியா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது பிளேட்டோட திக்னஸ் தெரியும். இப்போ கிரிட்டு பி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கிரிட்டு பியில் தான், அலாங் கிரிட்டு பியில் எனக்கு இந்த ஏரியா தெரியும். இப்போது கிரிட்டு பி கண்ட்ரோல் 2. ஸோ இந்த பிளேட் இங்கே தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அந்த லெவலுக்கு ஒரு இது போட்டுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். லெவல் வந்துட்டு 760. ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு 760. ஓகே, இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. 760 வந்து இந்த பிளேட்டோட பாட்டம் லெவலாக இருக்கணும். பிளேட்டோட பாட்டம் லெவல். ஸோ இந்த பிளேட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டெப்த்தை வந்துட்டு ஃப்ரண்ட்டு கொடுத்துடலாம்.
ஸோ இதுதான் கரெக்ட் பொசிஷன். தென் இப்போ பிளானுக்கு வந்துடலாம். தேவையில்லாத வியூஸ்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். கிரிட் 2 இதையும் டெலிட் பண்ணிட்டான். டெய்ல் வெர்டிக்கல். ஸோ இதுதான் எனக்கு வியூ. ஓகேங்களா, டெய்ல் வெர்டிக்கல். ஸோ இது பிளானு, அதோட ஃப்ரண்ட் வியூ இங்கே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிளேட்டை நம்ம மாடல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் போடணும். ஸோ ஆங்கிளோட சைஸ் வந்துட்டு 50, 25, 2 அன்இக்குவல் ஆங்கிள். 50, 25, 2 mm. ஸோ இதை இங்கேயே நம்ம மாடல் பண்ணிடலாம். ஸ்டீல் பீம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆங்கிள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட், இதோட லென்த்து வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே, ஸோ வந்துட்டு 60 mm. ஸோ டைரக்ஷன் கொடுத்துட்டு 60. ஸோ ஆங்கிளோட ப்ரொஃபைல் வந்துட்டு 50, 25, 2. ஸோ 50ல் செக் பண்ணலாம் அந்த சைஸ் இருக்கான்னு. 50, 25, 2 இல்லை. ஸோ நம்ம இதில் எல் எடுத்துகிட்டு இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். 50, 25, திக்னஸ் வந்துட்டு 2 mm. அப்ளை, ஓகே, மாடிஃபை. ஓகே, ஸோ இதில் ஓரியன்டேஷன் பார்க்கலாம். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்குது. இந்த பிளேட்டோட கார்னருக்கு அந்த ஆங்கிளை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், ரைட் கிளிக், மூவ். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட் இந்த பிளேட்டுக்கு கார்னரில் இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு பொசிஷன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ பிளான் பார்ப்போம். ஸோ பிளான்லேயும் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம பார்ட் கட் பண்ணிடலாம். எடிட், லைன் கட். லைன் கட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை லைன் கட் பண்ண போகிறோம். பாயிண்ட் இங்கேருந்து இது வரைக்கும். இந்த பொசிஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ இதை வெல்டு பண்ணிடலாம். இது மெயின் பார்ட், இது செகண்டரி பார்ட். சிமிலராக இது மெயின் பார்ட், இது செகண்டரி பார்ட். ஸோ இந்த ஃப்ரேம் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மிரர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், மிரர். ஸோ மிரர் லைன் வந்துட்டு நமக்கு இந்த சென்டர், இதுலேருந்து இது வரைக்கும் காப்பி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம அப்படியே மேலே மிரர் பண்ணணும். ஸோ அதோட லொக்கேஷன் வந்துட்டு இதில் கொடுத்துறாங்க. இப்போ பிளானில் இது ரெண்டையும் நம்ம மாடல் பண்ணியாச்சு. எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குள்ளான இன்னர் கேப் வந்துட்டு 130. ஸோ மிரர் பண்ணோன்னா எனக்கு சென்டர் லைன் வேணும். ஸோ இந்த எட்ஜில் இருந்து நம்ம 65க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போது எனக்கு கிரிட் பி. ஸோ இந்த வியூவில் டாப்பில் இருந்து 65, எடிட், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த பிளேட் டாப்பில் இருந்து
65. Construction object, construction line, control hold பண்ணிட்டு direction 65 கொடுத்துட்டு நம்ம இப்படி ஒரு லைன். ஸோ இதான் வந்துட்டு எனக்கு மிரர் லைன். இப்போ பிளானில் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எலிவேஷன் வியூ ரைட் கிளிக். ஸோ எலிவேஷன் நம்ம மிரர் பண்ணும்போது ஒர்க் லைனை வந்து மாற்றணும். ஸோ ஒர்க் லைன் வந்துட்டு parallel to XY plane இது கொடுத்துட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல் மிரர். ஸோ இதான் நம்மளோட மிரர் லைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தென் காப்பி. கண்ட்ரோல் பி. இப்போ 3Dயில் பார்ப்போம். ஒர்க் லைனை வந்துட்டு டிஃபால்ட் பொசிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இதான் அந்த ஆங்கிள். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலம் அசம்பிளியில் இந்த பிளேட் நம்பர் 6 இதை நம்ம வந்துட்டு மாடல் பண்ணிடலாம். ஸோ இது வந்து லேடர் ஃபிட்டிங் பிளேட். ஸோ லேடர் வந்துட்டு இதோட வந்துட்டு ஃபிட் ஆகும். லேடர் தனி அசம்பிளி, அந்த ரெண்டு அசம்பிளியும் ஃபிட் பண்ணுறது இந்த பிளேட். ஸோ இந்த பிளேட்டில் தான் அதை ரெண்டுமே போல்ட்டிங் ஆகும். காலம் அசம்பிளியில் வந்துட்டு அந்த லேடர் அசம்பிளி இங்கே வந்து போல்ட்டிங் ஆகும். ஸோ இந்த ஃபிட்டிங் பிளேட்டுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் டாப்பில் இருந்து 1661 இந்த பிளேட்டோட சென்டர். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கலாம். ஸோ மாடலில் ஃப்ரண்ட் வியூ. பேஸ் பிளேட் டாப்பில் இருந்து 1661. ஸோ பேஸ் பிளேட் டாப்பில் இருந்து கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு 1661 ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஓகே. ஸோ இப்போ அந்த பிளேட் போட்டுடலாம். இந்த பிளேட்டோட டைமென்ஷன் வந்து ஸோ இந்த பிளானில் பார்க்கலாம். ஸோ 129ங்கிறது அந்த லென்த்து. வித்து வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 50. பிளேட். ஸோ இந்த கார்னர் வச்சு வித்து வந்துட்டு 50, லென்த் வந்து 129. கிளிக் பண்ணிட்டு மிடில் மவுஸ் பட்டன். ஸோ இது மூவ் பண்ணி மிடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு மேட்ச் பண்ணணும், பாட் கட் பண்ணணும். இந்த மாதிரி நாட்ச் எடுத்து இந்த காலத்தில் போய் இது ஃபிட் ஆகும், இந்த ஃபிட்டிங் பிளேட்டு. ஸோ இதுக்கு இந்த பிளான் வேணும் நமக்கு. ஸோ இந்த லெவலோட பிளான் எடுத்துக்கலாம். லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேஸ் பிளேட்டோட, அதாவது 0 லெவல்லேருந்து இதோட லெவல் நமக்கு வேணும். ஸோ அதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 0 லெவல், இதோட லெவல் பார்த்தீங்கன்னா 1686, which means இந்த 1661ஓட 25 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1686 வந்துடும். 1686. ஓகே. இப்போ நம்ம ஒரு வியூ எடுத்துக்கலாம். வியூ, நியூ வியூ, பேசிக் வியூவில் 1686 கொடுத்துட்டு கிரியேட். நம்ம வியூ எடுத்தாச்சு. ஸோ இப்போ மாடல் பண்ணது இப்போது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பிளான் வியூவில் பார்த்துட்டு
மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மிடில் இருந்து இந்த பிளேட்டோட எட்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பைப் மிடில் இருந்து இந்த பிளேட்டோட எட்ஜ் ஸோ 141. ஸோ 141க்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுடலாம். எடிட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ சென்டரில் இருந்து கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு 141. இப்போ மூவ் இந்த பாட்டம் எட்ஜ் ஸோ இது வந்துட்டு இங்கே வரணும். கண்ட்ரோல் செட். ஸோ இதை வந்துட்டு பிஹைண்ட் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக், மூவ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இங்கே வரும். ஸோ இதான் கரெக்ட் லொக்கேஷன். கண்ட்ரோல் 2. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம பார்ட் கட் பண்ணிடலாம். எடிட் பார்ட் கட். ஸோ இந்த பார்ட்டில் கட் வேணும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கட்டிங் பார்ட். இப்போ இது ரெண்டு ஃபிட் ஆயிடுச்சு. இது ரெண்டையும் வெல்டு பண்ணிடலாம். ஸ்டீலு வெல்டு, கிரியேட் வெல்டு பிட்வீன் த பார்ட்ஸ், மெயின் பார்ட், செகண்டரி பார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அப்படியே மிரர் பண்ணிடலாம். ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், மிரர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், மிரர் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கலாம். கண்ட்ரோல் 2. ஃப்ரண்ட் வச்சுட்டு இப்போ எந்த இதில் டிஸ்டன்ஸில் நம்ம இதை காப்பி பண்ணணும். ஸோ இந்த சென்டர்லேருந்து அடுத்த சென்டர் பார்த்திங்கன்னா 475. ஸோ 475ல் நமக்கு 2 காப்பி வேணும். இங்கேருந்து ஒரு காப்பி, இங்கேருந்து ஒரு காப்பி. ஸோ டோட்டலாக 6 பிளேட்ஸ் இருக்குது. நம்ம பிளான் வியூ எடுத்துகிட்டு இந்த 2 பிளேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வச்சுக்கலாம். ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், லீனியர். ஸோ ஜெட்டில் வந்துட்டு 475, இதில் வந்துட்டு 2 காப்பி, 2 காப்பி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு காப்பி. இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிடிலிருந்து இந்த மிட்டு 475, அதே மாதிரி இந்த மிடிலிருந்து இந்த மிடிலிருந்து 475. ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது. 3D. ஸோ இந்த பிளேட்டில் ஹோல்ஸ் வரும், அது வந்துட்டு நம்ம லேடர் போடும்போது அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ காலம் அசம்பிளி இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக மாடல் பண்ணுறோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம வந்துட்டு இந்த லேடர் அசம்பிளி எப்படி வந்துட்டு மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமிலராக அந்த ஃப்ரேம் அசம்பிளி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம காலம், பேஸ் பிளேட்டு, ஸ்டிஃப்னஸ்ஸு, தென் டாப் பிளேட்டு, இந்த ஃபிட்டிங் பிளேட்டு, எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆங்கிள் ஃப்ரேம், இது எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிகேட் பண்ண சாம்பிள் மாடல் நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபேப்ரிகேட் பண்ண கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரோட மாடல். ஓகேங்களா?
இப்போ இதில் காலம் அசம்பிளியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ ஒன்லி செலக்டட். ஸோ இதுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், ரிப்போர்ட்டில் ஸோ இதோட மெட்டீரியல் லிஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ மெட்டீரியல் எக்ஸல் பார்ட் லிஸ்ட். ஸோ கிரியேட் ஃப்ரம் செலக்டட். ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு வித் அசோசியேட் வியூவர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிரியேட் ஃப்ரம் செலக்டட். ஸோ இதான் காலம் அசம்பிளியோட மெட்டீரியல் லிஸ்ட். இப்போ நம்ம சாம்பிளாக ஃபேப்ரிகேட் பண்ணதோட எக்ஸாக்ட் வந்து லிஸ்ட்டு. ஸோ மெட்டீரியல் லென்த்து எல்லாமே இது சைஸில் தான் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்துட்டு பின்னாடி இந்த வீடியோலேயே வரும், கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ காலம் அசம்பிளி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மாடல் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் அசம்பிளி. ஸோ காலம் அசம்பிளி, லேடரு அண்ட் இந்த ஃப்ரேம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம மாடல் பண்ணது வந்துட்டு காலம், பேஸ் பிளேட் ஸ்டிஃப்னஸ்ஸு, தென் இந்த டாப் பிளேட்டு அதோட ஸ்டிஃப்னஸ், தென் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்ஸும் இதில் பார்ப்போம்.
ஆகுது பொய்க்குள்ள போகிறதா இல்லை எப்படி சும்மா நெக்ஸ்ட் நான் வரணும் தெரியல வரேன் நெக்ஸ்ட்டு வரணும் தெரியல வசிட்டு வரேன் வசிட்டு மாற்றி தான் வரணும் டைம் கால் அந்த டைம் வாங்கிக்கணும்
அப்படியே பிடிச்சி அடிச்சு விடுங்க அவ்வளோதான்.
44 50 இங்கேருந்து இங்கே 50 வரும். ம் இங்கே 25 இங்கே 25. இதை அடிச்சலாமா? டேக் வச்சுக்கலாம். டேக் வச்சுட்டு